ரூமர்ஸ்ன்றதே நம்ம பெரிய ஆளாகணும்னு அர்த்தம். என்ன வேணா எழுதுவாங்க. அதை நம்ம நோண்டோன்னு வைங்களேன், திருப்பி திருப்பி அது ஒரு புகையை கலைச்சு அப்படியே பாமாட் ஆயிரும். என்னை பற்றி 90s நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு ஹீரோயினோட காம்பினேஷன் பண்ணி அதை எழுதினாங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து 10 ஆஃபீஸ் போய் கஷ்டப்படல. அதனால எனக்கு வந்து சினிமாவில் என்ட்ரானது கஷ்டம் தெரியல. எங்கள் அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தார். இது யார் எஸ்பிஐ வீடா, போலீஸ் ஐயா வீடா, அப்படி தான் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு போஸ்ட்மேன் வந்து ஏதோ லெட்டர் கொடுக்கும்போது, ஐயா இது நடிகர் வீடான்னு கேட்டிருக்காரு. எங்கள் அப்பா பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க நடிகர் முன்னாடி அப்படியே உட்காந்துருக்காரு. ஏன் உட்காந்துருக்காரு? கேரக்டரை அப்படியே உள்ள வாங்கிட்டு. நான் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் அப்படி பார்த்துருக்கேன். மாபெரும் நடிகர் ராதிகா மேடம் உட்காந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்ட அந்த ரூமர்ஸ் இருக்கும்ல, இத்தனை வருஷ காலத்துல உங்களுக்கு கேள்விப்பட்ட ரூமர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஆமா, கண்டிப்பா அதுல ஒரு முக்கியமான ஒரு ரூமர் அண்ட் அதை எப்படி நீங்க பாத்தீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ரூமர்ஸ்ன்றதே நம்ம பெரிய ஆளாகணும்னு அர்த்தம். ஆமா, சிம்பிள் லாஜிக். என்ன வேணா எழுதுவாங்க. அதை நம்ம நோண்டோன்னு வைங்களேன், திருப்பி திருப்பி அது ஒரு புகையை கலைச்சு அப்படியே பாமாட் ஆயிரும். கண்டிப்பா அந்த ரூமரை படிச்சு பேசாம மூடி அந்த புக்கையோ அந்த நியூஸையோ பார்த்து பேசாம விட்டுருங்க. அது 24 ஹவர்ஸ்ல தானே எரேஸ் ஆயிடும். நான் அதெல்லாம் கவலைப்படல. என்னை பற்றி 90s நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. அதை பற்றிலாம் கவலையே படல நான். இன்னொரு நெகட்டிவிட்டி மாதிரி. அது எனக்கு எப்பயுமே நெகட்டிவிட்டி பீப்புளோட பழகவே மாட்டேன். பி பாசிட்டிவ். சுந்தர் சார் அடிக்கடி சொல்லுவார், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் மனசில் வச்சுட்டோம்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஐயோ அப்படின்னு இருந்துட்டு மாட்டிப்போம். நெகட்டிவிட்டி பீப்புளை அப்படி எரஸ் பண்ணிடணும். ஸோ உங்களை பற்றி ஒருத்தன் தப்பாக எழுதுறான்னா அவன் ஒரு நெகட்டிவிட்டி. அவன்கிட்ட நீங்கள் எதுக்கு பேசணும், எதுக்கு பழகணும், எதுக்கு அதை படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கண்டிப்பா அப்படின்றப்ப நீங்கள் அதை எரஸ் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஹாப்பி இன் தி பர்சன். ஸோ அதை பத்தி படிக்கிறதாவே இல்லை, பார்த்தாலே வேற பார்த்தாலே அடுத்து போய்க்கணும். அது இது அப்படியா ரொம்ப எழுதுனால ஓகே, அப்போ நம்ம பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். கண்டிப்பா அந்த ஹெட்லைனாவது படிச்சு பார்த்துருப்பீங்களா? அது தெரியும் எனக்கு. அப்போ வந்து நிறைய புக்கில் தானே வரும் அது. ஆமா, அது வரும்போது படிக்கிறது தான். படித்தா சில பேர் எனக்கு வந்து மெசேஜ் சொல்லுவாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்போல்லாம் மொபைல் ஃபோன் கிடையாது. அப்போ அவனை பற்றி வந்துருக்கு. அந்த புக்கே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க ஆஃபீஸ்க்கு. அதை பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட வேண்டியது தான். கண்டிப்பா அதை இக்னோர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. பட் அதுல ஏதாவது ஒரு பயங்கரமான ரூமர் நீங்களே பார்த்துட்டு சார் என்னப்பா இப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு எழுதுன ஏதாவது ஒரு ரூமர் இருக்கா சார்? ஸோ அது இப்போ சம்பந்தம் இல்லாமல் இருப்பாங்க. 1990 ஒரு ஹீரோயினோட காம்பினேஷன் பண்ணி அதை எழுதுனாங்க. ஓகே, தென்னை நாங்கள் நல்ல ஃப்ரெண்டு. அது அவங்க இப்போ இண்டஸ்ட்ரியில் இல்லை. அவங்க லைஃப்பில் போய் கல்யாணமே செட்டில் ஆகிட்டு எங்கேயோ பெங்களூரோ பாம்பேல செட்டில் ஆகிட்டாங்க. இருந்தாங்க அவங்க வந்து தமிழ் தெரியாது அவங்களுக்கு. நான் படித்து யாரோ இன்னொருத்தர் படித்து காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி அடுத்த நாள் ஷூட்டிங்கில் நான் படிச்சு காட்டு வந்துடுறேன். அவங்களே சொன்னாங்க இக்னோர் வச்சு இதெல்லாம் சும்மா எல்லாம் எழுதுவாங்க. ஸோ அவங்க முன்னாடியே படிச்சு காமிச்சேன் தமிழ் எப்படி எழுதியிருக்காங்க நம்மளை பற்றி அப்படின்ட்டு. நல்லா அதை தூக்கி போட்ட வேண்டியது. ஓகே, அவங்க யாருன்னு எதுவும் சொல்ல வாய்ப்பு இருக்கா சார்? எதுக்கு சொல்லிட்டு ஓகே, நம்மளை பற்றி பேசுனா போடுறேன், மற்றவங்களே பேசவே கூடாது. ஓகே, கரெக்டான சார். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எங்கேயாவது பதில் சொன்னீங்க. ஸோ இதுக்கு அடுத்து எங்களை மாதிரி ஒரு பிகினர்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஸோ உங்களை மாதிரி வளர்ந்து வரணுன்றதுக்காக ஒரு சில கேள்விகள் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ஸோ லெஸ் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஆக்சுவலாக நார்மலாக என்னன்னா, நான் யாருக்கு அட்வைஸ் சொல்ல மாட்டேன், அட்வைஸ் கேட்கவும் மாட்டேன். கண்டிப்பாக நீங்களா டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை நோக்கி ஸ்ட்ராங்காக இருங்க. நான் இதில் வருவேன் அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதற்கான வேலைகளை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சில பேர் 1000 சொல்லுவாங்க, டே இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. சில ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கானு இல்லை, அவன்கிட்ட போய் இது பண்ணலான்னு நினச்சோன்னா வேண்டாம் தான் சொல்லுவான். ஆக்சுவலாக அதை நீங்களும் அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொஃபஷன் நீங்கள் வர முடியாது, நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, எந்த ஜாபுக்கும் போக முடியாது, எந்த ஃபீல்டுலையும் இருக்க முடியாது. நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணுறீங்க பாருங்க, அந்த டிசைடுக்கு உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. மேக்ஸிமம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாது. எப்படி என்ன வேண்டான்னு சொன்னாங்களோ நான் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ தெரியுது கரெக்டாக அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். ஸோ எங்கள் அப்பா வந்து இது யார் எஸ்பிஐ வீடா, போலீஸ் ஐயா வீடா, அப்படி தான் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு போஸ்ட்மேன் வந்து ஏதோ லெட்டர் கொடுக்கும்போது எங்கள் அப்பா இத்தனைக்கும் அப்படியே நடந்துட்டு இருக்காரு மேலே மொட்டை மாடியில் இருக்கும்போது, ஐயா இது நடிகர் வீடான்னு கேட்டிருக்காரு. எங்கள் அப்பா பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். ஆனால் அப்புறம் அம்மா சொன்னாங்க, என் அக்கா சொன்னாங்களா, அப்பாவும் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தாங்க போய் எல்லாம் எதிர்பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை போராட்டமாக எடுத்துக்கணும். அந்த போராட்டத்தில் இந்த குதிரைகள் ஆடம் கட்டுற மாதிரி அதையே நோக்கி போங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க.
சூப்பர் அதுல சார். அதுல வந்து கொஞ்சம் கூட மன தளர்வு இருக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டீங்கனாலும் அப்படியே லூஸ் ஆயிடும் அப்படி. ஐயையோ! ஓகே. என்னடா நடக்கும். அது எப்ப நடக்கும்னு தெரியாது. அதுக்கான போராட்டங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். சூப்பர் சார். ஸோ இன்னாரோட பையன்னு சொல்றதுக்கு அப்புறம் இவரோட அப்பான்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்தது. ஸோ அதுக்கப்புறம் அத பேரண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க சார்? ஹேப்பியா எடுத்துக்கிட்டாங்களா? நம்ம பையன் அவன் சரியாயிட்டான். நம்ம நம்பிக்கை நம்ம வேணான்னு சொன்னோம். இருந்தாலும் போய் சாதிச்சுட்டான் அப்படின்ற மாரி எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல நம்ம மாரி செல்வராஜ் சார் ரீசென்ட் டைம்ல சொன்னாரு தெரியுமா? இப்ப நான் வந்து ஒரு நல்ல டைரக்டர் ஆயிட்டேன். பட் இருந்தாலுமே எங்க அப்பா, அம்மாவால அத ஏத்துக்க முடியல. சினிமா ஒரு அன்சர்டன் ஃபீல்ட் அப்படி இப்படின்னு அவங்க மைண்ட் செட் இருக்கு. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல அதுக்கப்புறம் ஓகே இல்ல, பையன் இல்ல, இல்ல. எங்க வீட்ல வந்து எனக்கு என் சிஸ்டர் ரொம்ப சப்போர்ட் இதுல. ஓகே. சினிமாவுக்கு போன உடனே போட்டுப்பான். அவன் என்ன எதிர்பார்க்கறானோ அத போய் கல்ஃப் போகணும்னு சொன்னா போயிட்டான். வந்துட்டு அதுல போகணும்னு நெனச்சான் போறான். இன்னைக்கு அவன் ஜெயிச்சிட்டான்ல. இப்ப நம்ம எந்த ஃபங்ஷன் போனாலும் நமக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னா, அது வந்து இண்டஸ்ட்ரி இருக்கு. சூப்பர். அதனால அத பத்திலாம் கிடையாது. எங்க வீட்ல எல்லாம் அது பயங்கர ஹேப்பி தான். ம். சூப்பர் சார். ஸோ அதுக்கப்புறம் ஸோ சினி ஃபீல்ட்ல இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல சார். ஸோ பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி அப்படின்றது நெறைய எல்லா இடத்துலயுமே ஸோ ப்ளஸ்ன்னு இருக்கும், ஒரு மைனஸ்ன்னு இருக்கும். 100% எந்த ஃபீல்டுக்கு போனாலும் இருக்கணும். கண்டிப்பா. நீங்க இப்ப எது பாசிட்டிவிட்டி அந்த ரூட்ல போங்க. எதுக்கு நெகட்டிவிட்டி எடுக்குறீங்க? ஸோ ஒரு சில பாசிட்டிவான திங்ஸ் ஏதாவது நீங்க ஷேர் பண்ண முடியுமா சார்? உங்களுக்கு நடந்த திங்ஸோ, இல்ல இப்படி போங்கப்பா இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற இல்ல மாரி. அதுதான் சொல்றேனே. அது அவங்கவங்க மனநிலை தான். இப்ப ம். நான் எனக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து 10 ஆஃபீஸ் போய் கஷ்டப்படல. அதனால எனக்கு வந்து சினிமால என்டர் ஆனது கஷ்டம் தெரியல. ம். வந்தோனயே எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ம். மணிவண்ணன் சார்ன்னு ஒருத்தர் நண்பர் கிடைச்சாரு. போனோனே கேப்டன் விஜயகாந்த்ன்னு ஒரு இமிடியேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணனால, எனக்கு ஒரு பெரிய இது கிடைக்கல. ஓகே. ஒரு மைண்ட்ல வந்து ஐய்யயோ! பட் இப்போ வர்ற பசங்கலாம் நெறைய பேர் ஆஃபீஸ்ல ஃபோட்டோஸ்லாம் குடுப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, ஃபோட்டோஸ் குடுங்க. ஆனா நெறைய ஃபோட்டோஸ். ஏன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து ரூ. 35 40 காஸ்ட் ஆகுது சின்ன ஆமா. ஃபோட்டோ. அவங்கள நான் என்ன சொல்லணும்னா, ஃபோட்டோஸ் குடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர்ட்ட போய் நீங்க மூவ் பண்ணுங்க. சிம்பிள்ங்க. ஒரே மேட்டர் சொல்றேன். இப்ப நீங்க இருக்கீங்க. இங்க ஒரு டைரக்டர் வர்றாரு. ஒரு பெரிய டைரக்டர். அவர் வந்து நீங்க பெக்குலியர் ஒண்ணு நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி, ஒரு பெரிய ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டர் போட்டு, அத காமெடி ரோல் பண்ணி அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா, நீங்க ஒரு ரவுண்ட் வருவீங்க. சிம்பிள். ம். இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. ம். எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஆமா. எனக்கே நெறைய பேர் சொல்லிருக்காங்க. சார் நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்ட் டைரக்டர் ஆனாரு. ஒரு கேரக்டருக்கு ஒரு ரோல் குடுத்தாரு. இன்னைக்கு நான் ஜெயிச்சு இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருக்கேன் சார். அப்படின்னு நெறைய ஆர்டிஸ்ட் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. அப்படி ஏதோ ஒண்ணு அமையணும். அதுக்கான போராட்டங்களும், அதுக்கான பிஆர்ஓ ஒர்க் நீங்க பண்ணிக்கணும். அதான் மெயின். வேற ஒண்ணும் கிடையாது. நெகட்டிவிட்டினா நெறைய இருக்குங்க. நெறைய எதுக்கு நடிக்க வர? சில ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க நடிக்க வந்த புதுசுல. அங்க போனா தொரத்தி விடுறானுங்க சார்ன்னு. ஸோ அந்த மாரிலாம் இருப்பாங்க. நீங்க அத பத்திலாம் கவலைப்பட அவன் தொரத்தி விட்டு போறான். அவன் திருப்பி எங்கேயாவது போய் தொரத்த விடப்படுவான். அதனால அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கிடுங்க. பாசிட்டிவா நமக்கு என்ன கிடைக்குமோ அத மூவ் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. கண்டிப்பா சார். தேங்க் யூ சார். ரொம்ப மோட்டிவேஷனலா பேசுனீங்க. அண்ட் அதே மாரி ஸோ நீங்க சொன்ன மாரி அந்த 1 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல. ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா நீங்க இன்னும் பல வருஷங்கள் இந்த ஃபீல்ட்ல இருக்க போறீங்க. கண்டிப்பா இருப்பீங்க. அண்ட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஸோ லேர்ன் ஃப்ரம் லாஸ்ட் இயர் அப்டின்னா நீங்க என்ன சார்? அதெல்லாம் சும்மாங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க நடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஏன் உட்கார்ந்துருக்காரு? இல்ல இந்த கேரக்டர அப்படியே அப்சர்வ் உள்ள பண்றேன். வாங்கிட்டு நான் நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் அப்படி பார்த்ததில்ல. மாபெரும் நடிகை ராதிகா மேடம்லாம் உட்காந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. டேக்கணும்னு அப்படி எந்திரிச்சு கேமரா பண்ணா அப்படியே மாறுவாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். புஷ்பா மேடம் நடிச்சிருக்கேன். ஓகே. உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, சிரிப்பாங்க. அண்ணா என்னண்ணேன்னு பேசுவாங்க. டக்குன்னு போனா அப்படியே மாறுவாங்க. சத்யராஜ் சார், பிரபு சார், கார்த்திக் சார், அதுக்கப்புறம் நான் நடிச்ச விஷால் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். யாருமே இப்படி உட்காந்து அதெல்லாம் சும்மா அது. நமக்கு என்ன வருதோ அந்த இது டைரக்டர் என்ன சொல்றாரோ, நான் டைரக்டருக்கான நடிகன். எந்த டைரக்டர் என்ன சொல்றாரோ அந்த மாரி பண்ணிட்டு போவேன். அப்படி பண்ணும்போது அவ்வளோதான் ஒழிய இதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. பெரிய ஆஹா. கண்டிப்பா அதுல திறமை கேரக்டர் மாறும். இப்ப வேற கேரக்டர் குடுக்கும்போது அதுக்கு மேல நம்ம மாத்திக்கணும். நீங்க அரண்மனை 1, 2 விட 3ல பார்த்தீங்கன்னா, நான் டெரரா மொட்டையில வச்சு வேற மாரி இருப்பேன். ஸோ அந்த மாரி நம்மள வந்து கெட்டப்ல மாத்திட்டு நம்ம அந்த ரக்கடான இதுல நடிச்சு போயிட வேண்டியதுதான். ஓகே. அதுக்காக ஒர்க் பண்றது அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்காக எதுவுமே பெருசா நீங்க ஒர்க் அவுட் பண்ணதில்ல. பண்ணதே இல்ல. ஓகே நான் சார். சொன்னாலே பார்த்தாங்கன்னா யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஓகே சார். ஸோ லேர்ன் ஃப்ரம் லாஸ்ட் இயர் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்காக அண்ட் நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல பெருசா இல்லைன்றீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண நடிகர்கள் ஸோ எத்தனை பேர் சார் நீங்க பார்த்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்க. நான் பார்த்த நெறைய ஆர்டிஸ்ட் ஜீவா சார், ஜெய் யங்ஸ்டர் சார், சிவா கிவா, சந்தானம் சார் எல்லாத்தையும் அவங்களாம் யாரும் அப்படி பண்ணல. காமெடி பண்றவங்க மட்டும் அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. என்ன கவுண்டர் அடிக்கிறோம். அவங்களும் வேற லெவல். இப்போ வடிவேலு நடிச்சுன்னு வடிவேலு அதுக்காக உட்காந்து அவரு மெனக்கெடுவாரு.
இந்த சீனை வந்து இப்படி பேசணும் என்கிட்ட வாங்குவார். நீ சொல்லி வச்சு சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி சொல்லு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் தான் நமக்கு. கண்டிப்பா அதெல்லாம் ஓகே. கண்டிப்பா பட் எல்லாருமே வந்து மெனக்கெடும் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. பார்த்து நான் சொன்ன அன்பே சிவம் ஆமா அவரு ஆமா அது கஷ்டம். அது அது கஷ்டம் வந்து அவரு அந்த இது போட்டு, அந்த கண்ணாடி போட்டு, அந்த இது வச்சு இழுத்துட்டு இப்படின்னு அதெல்லாம் அது வேற மாதிரி கேரக்டர் அது பண்றது ஓகே. எல்லாத்துக்கெல்லாம் பண்ண வேண்டியது. ஓகே ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க விஷயம் சார் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சது அந்த அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. ம். ஸோ இவரை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசிட்டீங்கன்னா விஜய் சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற என்னத்த சொல்றது? ஓகே நம்ம என்ன சொல்றோம்? அவர் வந்திருக்காரு. ஓகே அவருக்கு ஆல் தி ஒரு பெஸ்ட் விஷயம் சொல்லிட வேண்டியது. ஒரு கண்டிப்பா சக நடிகனாக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறவனுக்கு பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அட்லாஸ்ட் நீங்க இப்போ வரைக்குமே சினிமாவை பத்தி நிறைய பேசின விஷயம் என்னன்னா நண்பர்கள் ம். நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஏன்னா எனக்கு மணிவண்ணன் சார் லெஜெண்டரி கவுண்டமணி சார் இவரு ரகுவரன் சார் அப்படின்னு நீங்க விஜயகாந்த் சார் இப்படின்னு ஒரு 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 பெரிய சர்க்கிளே வச்சிருக்கீங்க. சுந்தர் சி வரைக்கும் சுந்தர் சி சார் வரைக்குமே ஒரு பெரிய சர்க்கிள் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த நண்பர்கள் உங்களுக்கு ஸ்கூல் நண்பர்களா இருக்கட்டும், ஸோ காலேஜ் நண்பர்ல இருந்து உங்களுக்கு சினி ஃபீல்ட்ல வந்திருக்காங்க. ஸோ நண்பர்கள் பத்தி ஜென்ரலா ஒரு டாபிக் நீங்க பேசிய சார் நட்பு என்பது ஒரு அருமையான வார்த்தை சார். 24/7 365 டேஸ் எப்போ ஃபோன் எடுத்தாலும் ஃபோன் அடிச்சா எடுக்கிறது தான் நண்பர்கள். நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைச்சிட்டோம்னா நான் அடிக்கடி எல்லா இன்டர்வியூ சொல்றேன். மாதா பிதா குரு நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டா இந்த மாதிரி எத்தனை இன்டர்வியூ வேணா கொடுக்கலாம். ஒரு பாசிட்டிவான நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்தோம்னாலே நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் அப்படிதான் இருக்கேன் ஸ்டில் நோ. எனக்கு அமைந்த நண்பர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வெளியிலேயே சொல்கிறேன். அப்படி ஒரு நண்பர்கள் சினிமாவில் வந்து எப்படி சுந்தர் சி சாரோ மற்றவங்க இருக்கிற மாதிரி, தம்பி வெங்கட்டு இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி வெளி உலகத்தில் எனக்கு அருமையான நண்பர்கள். டாக்டர் ஹரின்னு ஒருத்தர் இருக்கார், பெஸ்ட் டென்டிஸ்ட். அவர்லாம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான கேரக்டர். அவர்கிட்ட பழகும் போதெல்லாம் நிறையா தெரிச்சிட்டேன். சாண்டி ரவிச்சந்திரன் ஒருத்தர், அவன் ஹேர் ஸ்டைலிஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் வந்து வித்தியாசமான ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காருன்னு. அவன் ஜப்பானில் குருஜின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து நெருங்கிய நண்பர்கள். அவங்க எல்லாமே பாசிட்டிவ். நீங்கள் அது ரொம்ப முக்கியம். ஸோ என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கிறனால தான் இந்த விச்சு விஸ்வநாதன் நல்லா இருக்கேன். 1 இயருக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணேன். எங்கள் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20 பேர் தான் கூப்பிட்டேன். நான் சீரியஸாக சொல்கிறேன். 2000 பேர் வந்தாங்க க்ரௌடு. 20 பேர் தான் கொடுத்தேன். மொத்தம் இருக்கிற 1880 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவன். எனக்காக நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற சில பேர் அவங்க தான் வந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த நண்பர்கள் சொல்கிறேன்ல, இவங்க தான் முன்னாடி நின்று நடத்தி வச்சாங்க என் கல்யாணத்தை. சுந்தர் சார் ஆகட்டும், டாக்டர் ஹரி ஃபேமிலி, சாண்டி ஃபேமிலி, பத்ரி ஃபேமிலி, வெங்கட் ஃபேமிலி, பதி ஃபேமிலி, இந்த மாரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர். சுஜாதா விஜயகுமார், நீங்கள் பார்த்தீங்களா ஃபோட்டோஸ்லேயே கொடுப்பேன். இவங்க தான் ஃபேமிலியை வந்து எனக்கு முன்னாடி நின்று நடத்தி வச்சாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்களாம் பார்த்துட்டு அழகா, அவனுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருச்சு. என்ன சம்பாரிச்சேன்னு கேட்டா இவ்வளவு பேரை நான் சம்பாரிச்சிருக்கேன். இந்த ஃபேமிலி அமைஞ்சிருச்சு போதுன்னு. நல்ல நண்பர் இருக்கா நம்ம சம்பாதிக்கலாங்க. அவங்க சம்பாரிச்சு கொடுப்பாங்க நமக்கு. நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டா அவங்களே பாசிட்டிவா வச்சு நமக்கு கொடுப்பாங்க. இப்போ எனக்கு எப்படி சுந்தர் சி சார் அந்த மாதிரி இந்த நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வந்து அருமையான நண்பர்கள். முன்னாடி இருந்த மேஜர் கௌதம் ஆகட்டும், இவெல்லாம் நம்ம பழைய நிறைய நண்பர்கள். அவங்கள யாருமே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அப்படி. இவங்க ரெகுலராக பார்க்குற நண்பர்கள், அவ்வளோ ஒரு பாசிட்டிவான நண்பர்கள். ஸோ நீங்க ரெகுலரா டைம் ஸ்பெண்ட் பண்ற நண்பர்கள் வந்து சினிமா நண்பர்களா இல்ல ஒரு சின்ன குரூப்புங்க. நான் சொன்னேன் சுந்தர் சி சார், டாக்டர் ஹரி அவர் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றாரு. ஃபோன் அடிச்சு அண்ணா என்ன ப்ரோக்ராம் மீட் பண்ணலாம் அண்ணா நீங்கள் சொன்ன ஓகேனாட்டு அவர் தான் எல்லாமே செய்வார். கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது அவர் தான். ஸோ அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டா நித்ய சத்யா, வைபவ், விஷால் இந்த மாதிரி குரூப்லாம் மீட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து ஒருத்தர் வேணும் இல்லை எங்களுக்கு, அது டாக்டர் ஹரி. ஸோ அந்த உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த டீமுக்குள்ள ஏஜ் எல்லாம் கிடையாது, எல்லாருமே இருக்கும். அதுல டாக்டர் ஹரி வந்து பெரிய டென்டிஸ்ட், நம்பர் 1 டென்டிஸ்ட் சென்னை. ஸோ அவர் தான் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி அவர் தான் அந்த டீமை திரட்டுறது. ஆமா, ஃபாரின் போனாலும் இப்படி துபாய் போனா கண்ணன் ரவி ஒருத்தர் இருக்காரு. நான் இந்த ஜப்பான் குறிஞ்சி மேல கண்ணன் ரவி. ஸோ எங்க போனா இந்த டீம் போகும்போது
அங்க எங்களுக்கு ஒருத்தர் கண்டிப்பா உங்களை கோஆர்டினேட் பண்றதுக்கு கோஆர்டினேட் ரெடியா பண்றது அதுக்கு வந்து மெயினா டாக்டர் ஹரியை வச்சு போனாங்க. ஓகே இப்ப அவர் சொன்னாரு பஞ்சு சுப்பு கிப்பு எல்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாமே சேர்றதுக்கு எங்களுக்கு ஒருத்தர் ஓகே அவர்தான் உங்களை கோஆர்டினேட் பண்ணி எந்த ஊருக்கு போறாங்களோ அங்க ஒருத்தரை கோஆர்டினேட் பண்ணி அவரு. ஏன்னா அதுக்கு ஒருத்தர் செய்யணும்ல, அது ஆமா, இவர் தான் கண்டிப்பா. பக்காவான ஆளு. கண்டிப்பா நம்ம ஒருத்தர் சில்லா இருக்கலாம். விருந்தோம்பல் இருக்கு இல்லைங்க, ஆமா, அது அவர்கிட்ட தான் கத்துக்கணும். டாக்டர் ஹரிகிட்ட தான் கத்துக்கணும் கண்டிப்பா எப்படி செய்யணும்ட்டு. அது ரொம்ப முக்கியம். A to Z வரைக்கும் அவரே அவரே பார்த்துப்பாரு. எல்லாம் பார்த்துப்பாரு. நம்ம சில்லா போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரது மட்டும் தான் வேலை. விருந்தோம்பல் ஹரி அவர். டாக்டர் ஹரி விருந்தோம்பல் ஹரி அவர்களுக்கு பெரிய நன்றி சார். இவ்வளவு உங்களை பத்தி பேசுறாருன்னா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும் அது. இப்ப அவருக்கு. இதுதான் நட்பு. நான் சொல்றேனே, மாதா பிதா குரு நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம எதை பத்தியும் டென்ஷனே பண்ண வேண்டாம். அந்த பேர்டு அவங்கள தூக்கி போச்சப்பா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க நமக்கு தீர்வு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி உட்காந்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு பேட்டி கொடுக்குறோம், இந்த இடத்துல அவங்களை ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைச்சதுன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க சார். கண்டிப்பா So- 100%. நான் எந்த காலத்துல அதெல்லாம் நன்றி மறக்கவே மாட்டேன். நான் எல்லா இன்டர்வியூ சொல்றேன். உண்மை அதுதான். நல்ல நண்பர்கள் அமைச்சிட்டாலே போதும், ஒருத்தன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா sir. பாசிட்டிவான நண்பர்கள் இவங்களாம் நான் சொன்னவங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே அப்படி ஒரு நண்பர்கள் அமைய நாங்களும் கண்டிப்பா நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாத்தையும் சொல்வேன், நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க. நிறைய காலேஜ் ஃபங்க்ஷன் போனா எடுத்தோன்னு சொல்றது அதுதான். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபியூச்சர்ல நமக்கு அப்பா அம்மா கூட பிறந்த சிஸ்டர் எல்லாருமே நமக்கு பாசிட்டிவா இருப்பாங்க. இவன் நல்லா வரணும் ஃபேமிலியை நினைப்பாங்க. ஆனா நண்பர்கள் அமைஞ்சு அவங்களும் நம்ம நல்லா நினைக்கிற அந்த மாதிரி நண்பர்களை வச்சுக்கோங்க தயவு செய்து. அதுதான் அது பாக்கியம். அதுதான் பாக்கியம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமா. உலகத்துல மிக மிக முக்கியம் வந்து அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நட்பை பத்தி ஒரு பெரிய விளக்கமே எங்களுக்காக கொடுத்துட்டீங்க சார். ஸோ இந்த திரைமொழி எங்களுக்கு உங்களை எப்பவுமே வரவேற்கிறது. ஸோ ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு கூட இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி எல்லாத்தையும் பொறுமையாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் அமிதாப் மாமா அப்படின்னு கூப்பிட்டேன். ஸோ ஒரு பெரிய நட்சத்திரம் எங்களுக்கு இவ்வளோ ஸ்போர்ட்டிவான அது வந்து உங்களுக்கு கிடைச்ச சாரி எங்களுக்கு கிடைச்ச அது ஒரு பெரிய பாக்கியம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது விஜய் செல்வா அண்ட் விஸ்வநாத் சார். தேங்க்யூ. நன்றி திரைமொழி நேயர்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.